செய்திகளுக்காக கீதா. வல்லக்கோட்டை அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆடி கிருத்திகை முன்னிட்டு முருகப்பெருமான் சிறப்பு அலங்காரத்தில் வெள்ளி மயில் வாகனத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அருள்வாளித்தார். திருக்கோவில் செயல் அலுவலர் திரு செந்தில்குமார் அவர்கள் முன்னிலையில் திருவீதி உலா நடைபெற்றது. அதிரலை செய்திகளுக்காக காஞ்சிபுரம் செய்தியாளர் திரு சந்திரசேகரன். மாவட்டம் பேரூர் செட்டிபாளையம் 10 ரூபாய் இயக்கத்தின் சார்பில் இலவச சட்ட பயிற்சி முகாம் பேரூர் பட்டீஸ்வரர் கோவில் பின்புறம் உள்ள காந்திமதி மகாலில் 2/8/2026 அன்று நமது மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் நல்வினை விஸ்வராஜ் அவர்களின் தலைமையில் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். இதில் ஆத்து பொள்ளாச்சி சரவணகுமார், மஞ்சநாயக்கனூர் பஞ்சலிங்கம், பொள்ளாச்சி இப்ராஹிம் போன்ற 100க்கும் மேற்பட்டோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். அதிரலை செய்திகளுக்காக கோவை மாவட்ட முதன்மை செய்தியாளர் நா. மாணிக்கம். கவனிக்கவே இல்லை, நம்ம ஆட்கள் யாரும் பழகவே இல்லை. நம்ம என்ன வேலை செய்யறோமோ அதுதான் நமக்கு இது. அதாவது ஐயா என்ன சொல்றாரோ அதை நம்ம செய்ய போறோம். அவர் எதுவுமே சொல்ல மாட்டார். நம்மளா இஷ்டப்பட்டு என்ன வேணா செய்யலாம். அமைப்புல உங்களுக்கு ஒரு பெட்டிஷன் போட முடியுமா, ஒரு பொது பிரச்சனை கேட்க முடியுமா, ஐயா சொன்ன மாதிரி பொறுப்பு கொடுத்தாங்கோசரம் அதை எங்களால மாத்திக்க முடியாது. நாங்க பொறுப்பு ஏற்க மாட்டோம். இன்று புதுச்சேரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மாற்றம் அவசியம் நாடு தழுவிய மக்கள் சந்திப்பு நடைபயணம். பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தோழர் ஆர். ரவிச்சந்திரன் தொகுதி செயலாளர் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. செய்திகளுக்காக புதுச்சேரி செய்தியாளர் வி. ராஜா. இந்திய நாட்டு இளைஞர்கள் கேட்கின்ற நியாயமான அந்த நீட் தேர்வு வினாத்தால் கசிந்த யாரால் கசிந்ததோ அவரை கண்டுபிடித்து நடவடிக்கை என்று எடுக்க வேண்டும் என்று கேட்ட இந்திய நாட்டு இளைஞர்களையும் மாணவர்களையும் தாக்கிய இந்த மோடி அரசாங்கம் இந்திய நாட்டு இளைஞர்களுக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். எனவேதான் இன்னைக்கு மாற்றம் என்பது அவசியம். இந்த மாற்றம் என்பது இந்திய நாட்டு மக்களிடத்திலே மனதிலே இருக்கிறது. இந்த மாற்றம் என்பது இடதுசாரி மாற்றமாக இருக்க வேண்டும். உண்மையிலே மக்களுக்காக களத்திலே இறங்கி போராடக்கூடிய இயக்கம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட இடதுசாரி இயக்கங்கள். இந்த இடதுசாரி இயக்கங்கள் தான் சாதாரண மக்களுக்காக, சாமானிய மக்களுக்காக களத்திலே நின்று போராடி உரிமைகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறது. இன்னும் பெற்றுக் கொடுப்பதற்காக பல்வேறு இயக்கங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. எனவேதான் நாங்கள் இந்த பிரச்சார இயக்கத்தின் மூலமாக மக்கள் மத்தியிலே மக்களை சந்தித்து நாங்கள் கேட்பதெல்லாம்